அனைவருக்கும் வணக்கம். அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்கள் நிரப்பதற்குண்டான அறிவிப்பு எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாரும் காத்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கான அறிவிப்பு விண்ணப்பிப்பதற்குண்டான காலக்கெடுவும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ அது பற்றின சில முக்கியமான அப்டேட்ஸையும் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி உட்பட அரசு போக்குவரத்து கழகத்தின் சிலபஸ் அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போது டிரைவர் கம் கண்ட்ராக்டருக்கு 3700க்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறவங்க அரசு பஸ் இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்குண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற இதுதான் ஏஜ் லிமிட் 24 வயசுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி அதிகபட்சமாக 50 வயதிற்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் இது. அதே மாதிரி ஏஜ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். இந்த லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸில் ஹெவி வச்சுருக்கணும். அதே மாதிரி 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் 18 மாதம் டிரைவருக்கு. கண்ட்ராக்டருக்கு கண்ட்ராக்டர் லைசன்ஸ் மட்டும் வச்சுருந்தாலே போதுமானது. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கலை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இதுதான். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், பேட்ச் வச்சுருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இதை பற்றி கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. இதில் எக்ஸாம் பற்றி பார்த்துடலாம். எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், தேர்வு முறை எப்படி இருக்கும், நம்ம எப்படி செலக்ட் ஆகுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பெறணும் அப்படின்னாக்கா 3 லெவல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது பகுதி ஆ என்ன அப்படின்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொது அறிவு. மூணாவது தொழில்முறை திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில், அதாவது நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, எக்ஸாமில் இந்த 3 டிவிஷனாக 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க மார்க்ஸு. நீங்கள் தமிழில் 50 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். தமிழில் 50 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பொது அறிவில் 30 கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ் இருக்கும். பாருங்க கொடுத்துருக்காங்க. தமிழில் 50 கொஷின்ஸ் இருக்கும், பொது அறிவில் 20 இருக்கும். உங்கள் கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போக்குவரத்து விதிமுறைகள் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு 30 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ 3 லெவல் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம். ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட் ஒன் இந்த 3 லெவலில் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா எக்ஸாம். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்கள ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராக்டிக்கல் நடக்கும். உங்களை ஓட்டி காட்ட சொல்லுவாங்க. வண்டி டிரைவ் பண்ணி காட்டணும். அதுக்கு 80 அதில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ. 3 லெவல் சொன்னேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம், ரெண்டாவது மூணாவது இன்டர்வியூ. இன்டர்வியூவில் பெருசாக அதிகபட்ச கேள்விகள் இருக்க மாட்டாங்க. உங்களை பற்றின சுய விவரங்களை கேட்பாங்க. ப்ளஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி பார்ப்பாங்க. அவ்வளோதான். இன்டர்வியூவில் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 2 இடத்துல மட்டும்தான் உங்களுடைய வேலையை உறுதி செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்று எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலை ஃபஸ்ட் லெவல் ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் லெவலில் பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களோட வேலையை உறுதி செய்ய நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராக்டிக்கலில் நல்லா கரெக்டாக ஓட்டி காட்டணும். ரைட்டா? ஸோ இது 2வது லெவல். 3வது லெவல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காது, ரொம்பவே எளிமையாகத்தான் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே. முதல் கட்டமாக எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல் பற்றி யோசிக்கலாம். எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழில் ஜிகே அண்டு உங்களுடைய போக்குவரத்து விதிமுறைகள், போக்குவரத்து சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. இது சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. வேணுன்ற ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பொது அறிவு அதாவது தமிழ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. பொது அறிவு அப்படின்னு பார்க்கும்போது ஜிகே சம்மந்தப்பட்ட சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மேக்ஸும் இருக்கும். அதே மாதிரி முதலுதவி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் இருக்கும். ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும். லாஸ்ட் டைம்
போக்குவரத்து எக்ஸாம்லேயும் வந்து எளிமையாக தான் கேட்டிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொழில்முறை திறனறிவு தேர்வு போக்குவரத்து விதிமுறைகள் சம்மந்தப்பட்ட கேள்வியும் ரொம்ப ரொம்ப எளிமையாகத்தான் இருந்தது. அதாவது முதல் தேர்வு அப்படின்றதால் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக கேட்குறதுக்கு கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயமும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தேர்வுக்கு கொஞ்சம் கரெக்டாக தயாராகிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தவரை எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுத்திருக்கலாமே, அப்படி தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. டிரைவர் கண்டக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தொழிற்சங்கங்களும் இது சம்மந்தப்பட்ட அறிவுறுத்தல்களை அரசுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த அடிப்படையில் தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முறைகள் என்ன, எப்படி விண்ணப்பிக்கலாம், இது சம்மந்தப்பட்ட வீடியோஸும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இப்போ முதல் கட்டமாக தேர்வுக்கு தயாராகுங்க. ஸோ தேர்வு சம்மந்தப்பட்ட டெய்லி கொஷின் அப்டேட்ஸ் அண்டு இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களால் வந்துட்டு கிளாஸ் போய் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாக்கா டெய்லியும் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். கொஷின்ஸ் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃப்ரீயாக நம்ம சேனல் வீடியோஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.